உடம்புலே கடவுள் டிவிடியருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதால லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 3ல் இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதியாகவும் அவர் வந்து அது 3ல் இருக்கும். அதிகமான ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள், எமோஷன் ஆகிற மாதிரி விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பின்னாடி ஏதாச்சும் யாராவது ஏடாவிடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுலேயுமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களே கொஞ்சம் செலவு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். 3 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ல் போகிறாருங்க. ஸோ 10ல் போகும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், ஸோ வேலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். கடன் கேட்டு எடுத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூராடத்தில் வந்து இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ பூராடணும் போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து 10லிருந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. அதுவும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் இதெல்லாம் இருக்கவங்கள வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இருந்தாலும் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அது குருவுடைய சாரத்தில் குரு இப்போ வக்கரமாக போகிறோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ஸோ இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. குழந்தைகளோட வெற்றிகள், குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சமயத்தில் வந்து குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்களுக்கும், கலைஞர்களுக்கு வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக சந்திர தசாபுத்தி நல்ல வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், பூமி சம்பந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து தாயார் சார்ந்த உறவுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா வந்து வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3 8 போது நிறைய எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. அது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் வந்து அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு 12ல் இருந்து அவர் வந்து சனியுடைய சாதனமும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. மற்றபடி மேஷ லக்னமாகிறது குரு தசாபுத்தினும் குரு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 9 12ஆம் தேதி 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் சார்ந்தவர்களுக்கும் சரி, நல்ல வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கும் நல்ல பொருள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினும் நல்ல தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 3 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ வேலை செய்வர்களுக்கும் சின்ன நெருக்கடிகள், நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. சில பேருக்கு வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்திலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 12ல் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், மற்றபடி உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். அதாவது ஓம் வச்சோம்னா இறைவன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனட்டிக்காகவும் வரும்.
அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க. ஸோ இதுதான் வந்து மாத்திரு தோஷமாக வருது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா 4ஆம் அதிபதினு சொல்லுவோம். ஸோ 4ஆம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு 4ஆம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது இந்த மாத்திரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்திரு தோஷம் கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்திரு தோஷங்கிறது கொடுத்துரும். ஸோ ஏன்னா 4ஆம் இடம்னும்போது அதையும் பாதிக்கும், இல்லை இதில் ஒரு பாதிக்கும் வச்சுமே ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக 4ஆம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக வரும். சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுளம் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறுகள் பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடிங்கி வைக்கிறது, ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது, அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனா போட்டு தாக்குறது, சொத்துக்காக ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாத்திரு தோஷமாக மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து காரகதை. ஸோ 4ஆம் அதிபதி தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீராகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது, தண்ணி பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைனா கூட அன்னதானம். ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க. ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகாமோ உடனே ஆகாது. இது வந்து நீங்கள் கொடுத்துட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோன்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10% 15% அப்படியே கம்மியாகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்திரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனுடைய மனைவி, ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொர்ணாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்திரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.